அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. 1 திமோத்தி 5:24. இரக்கத்தின் தெய்வமே, பாவத்தை வெறுக்கும் நீர் பாவிகளை ஒரு பொழுதும் வெறுப்பதில்லை. எந்த ஒரு பாவியும் எந்த நேரத்திலும் இட வரலாம். எந்த ஒரு தடையும் சொல்லுவதில்லை, தள்ளியும் ஒதுக்கி வைப்பதும் இல்லை. ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை என்கிற பாவச் செயல் அவர்களுக்கு முன்னால் தீர்ப்புக்கு சென்றது. மரங்களுக்கிடையே ஒளிந்து கொள்ள பார்த்தார்கள். தாவீதின் விபச்சார பாவம் தீர்ப்பு நாத்தான் வழியாக முன்னே சென்றது. சக்கேயுவின் ஏமாற்று பாவங்கள் அவருக்கு முன்னால் பாவி வீட்டில் தங்கப் போகிறாரே என்று சென்றது. யூதாஸின் பாவச் செயல் தோழா முத்தமிட்டா காட்டி கொடுக்க போகிறாய் என்று முன்னே சென்றது. பேதுருவின் மறுதலிப்பு என்கிற பாவச் செயலுக்கு முன்னால் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்றது. அந்த தீர்ப்பு வெளிப்பட்டாலும் மனத்திருந்தி மிடம் அடைக்கலம் பெற்றவர்களுக்கு நீர் புது வாழ்வும் மறுவாழ்வும் தந்தீர். எங்கள் வாழ்வில் நாங்கள் பலமுறை தவறி போகின்றோம். பாவ சோதனையில் சிக்குண்டு தவிக்கிறோம். வெளிவர இயலாமல் இருக்கிறோம். எங்களுக்கு தூய ஆவியின் துணையை எங்களுக்கு பெற்று கொடுத்தருளும். நாங்கள் இறை தீர்ப்பிலிருந்து விடுபட்டு வாழ்வுக்கான பரிசுத்த வழிகளிலே எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அமைத்துக்கொள்ள கிருபையாய் வழிநடத்தி அருளும். ஆமேன்.